நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய பதிவில் நாம் பிராத்தமிக் தேர்வு 2வது கேள்வி, அதற்கான விடைகளை தயாரிப்போம். இந்த கேள்வி 1 முதல் 50 வரையிலான எண்களுக்குள் கேட்கப்படுகின்றது. வாருங்கள். 1 ஒன்று, ஏக் ஏக், அதாவது இங்கு முதலில் ஆங்கிலத்தில் 1 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு தமிழில் 1, கீழே ஆன்சர் என்பதற்கு கீழே ஏக் ஹிந்தியில் எழுதப்பட்டுள்ளது. அதை அடுத்து ஆங்கிலத்தில் அதை எப்படி உச்சரிப்பது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பிறகு தேவநாகரி லிபியில் அந்த 1 என்பது எப்படி எழுதப்படுகின்றது என்பதை காட்டியிருக்கின்றோம். பெரும்பாலாக வட இந்தியாவில் செல்லும் பொழுது பேருந்துகளில் இந்த எண்கள் பெரும்பாலும் தேவநாகரி லிபியில் தான் எழுதப்பட்டிருக்கும். எனவே இந்த எழுத்துக்களை, இந்த லிபியை, இந்த எண்களை கற்றுக்கொண்டால் உங்களுக்கு வசதியாக இருக்கும். சரி, வாருங்கள் படிக்கலாம். 1 ஒன்று, ஏக் ஏக். அடுத்தது 2 2, दो दो. 3 மூன்று, तीन तीन. 4 நான்கு, चार चार. 5 ஐந்து, पाँच पाँच. 6 ஆறு, छे छे. இந்த சே என்பது 2 விதமாக எழுதப்படும். அதை இங்கே குறித்திருக்கின்றோம். அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். 7 ஏழு, சாத் சாத். 8 எட்டு, ஆட் ஆட். இங்கு மகாப்ரான் டா போட வேண்டும், அதாவது 2வது டா போட வேண்டும். சரியா? அடுத்தது 9 ஒன்பது, नौ नौ. 10 பத்து, दस दस. 11 11, ग्यारह ग्यारह. இங்கு 11 என்று உச்சரிக்கும் போது ஹாவை மென்மையாக உச்சரிக்கின்றோம். எழுதும் பொழுது ஹாவை முழுமையாக போடுகின்றோம். எனவே எழுதும்போது மறக்காமல் ஹா போட வேண்டும். சொல்லும்போது ஹாவை சற்று அடக்கி உச்சரிக்க வேண்டும், 11 என்று. 12 12, 12 12. இங்கும் அப்படித்தான், பாரஹ் ஹா எழுத வேண்டும், ஆனால் உச்சரிக்கும் பொழுது பார என்று உச்சரிக்க வேண்டும். அடுத்தது 13 13, தேரா தேரா. இங்கும் அப்படித்தான், தேரஹ என்று எழுத வேண்டும். உச்சரிக்கும் போது ஹாவை அடக்கி உச்சரிக்க வேண்டும். 14 14, चौदह चौदह. இங்கும் ஹாவை அடக்கி உச்சரிக்க வேண்டும். எழுதும்போது மறக்காமல் ஹா எழுத வேண்டும். 15 15, पंद्रह पंद्रह. திரா எப்படி போட்டிருக்கின்றது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். தா போட்டு இந்த பக்கம் ராவிற்கான அந்த ஸ்ட்ரோக் போட வேண்டும். ஹாவை கட்டாயம் எழுத வேண்டும், ஆனால் உச்சரிக்கும் பொழுது 15 என்று ஹாவை அடக்கமாக உச்சரிக்க வேண்டும். 16 16, सोलह सोलह. ஹாவை எங்கும் அடக்கி உச்சரிக்க வேண்டும். 17 17, सत्रह सत्रह. இங்கும் ஹாவை அடக்கி உச்சரிக்க வேண்டும். 18 18, अठारह अठारह. அடா மகாப்ரான் டா. ஹாவை அடக்கி உச்சரிக்க வேண்டும், எழுத வேண்டும் கட்டாயமாக. 19 19, उन्नीस उन्नीस. ஊ இன் நீச, உன்னீஸ். இந்த 2 நாவும் சேரும் பொழுது பல பேர் இதை த்ரா என்று நினைத்து கொண்டு விடுவார்கள். அப்படியல்ல, இது பாதினா முழுனா போட்டு எழுத வேண்டும். ஊ இன் நீச, உன்னீஸ்.
20 20 பீஸ் பீஸ். 21 21 இக்கீஸ் இக்கீஸ். ஈ பாதிக்கா முழு கா போட்டு கீ போட வேண்டும், சா போட வேண்டும். இக்கீஸ். 22 22 பாயீஸ் பாயீஸ். 23 23 தேயீஸ் தேயீஸ். 24 24 சௌபீஸ் சௌபீஸ். 25 25 பச்சீஸ் பச்சீஸ். 26 26 छब्बीस छब्बीस. महाप्रांचा பாதிபா முழுபா போட்டு ஈக்கி மாத்திரா போட வேண்டும். 26. 27 27 சத்தாயிஸ் சத்தாயிஸ். சா ஹாஃப் தா பிறகு ஃபுல் தா போட்டு கால் வாங்க வேண்டும். சத்தாயிஸ். 28 28 அட்டாயிஸ் அட்டாயிஸ். ஆ போட்டு முதலில் அல்ப பிராண்டா முதல் டா பிறகு மகா பிராண்டா இரண்டையும் போட்டுவிட்டு பிறகு ஈஸ் அட்டாயிஸ் என்று எழுத வேண்டும். 29 29 உன்தீஸ் உன்தீஸ். 30 30 தீஸ் தீஸ். 31 31 இக்தீஸ் இக்தீஸ். 32 32 பத்தீஸ் பத்தீஸ். இங்கும் பா போட்டுவிட்டு அரைத்தா ஹாஃப் தா பிறகு ஃபுல் தா ஈக்கி மாத்திரா போட்டு எழுத வேண்டும். பத்தீஸ். 33 33 தைந்தீஸ் தைந்தீஸ். தை போட்டு அதில் புள்ளி வைக்க மறக்கக்கூடாது. தைந்தீஸ் என்று அப்பொழுதுதான் உச்சரிக்க முடியும். தைந்தீஸ். 34 34 சௌந்தீஸ் சௌந்தீஸ். இங்கும் அப்படித்தான் சௌ போட்டு புள்ளி வைக்க வேண்டும். 35 35 பைந்தீஸ் பைந்தீஸ். இங்கும் பை போட்டு புள்ளி வைக்க வேண்டும். பைந்தீஸ். 36 36 சத்தீஸ் சத்தீஸ். சா பாதித்தா பிறகு முழு தா ஈக்கி மாத்திரா சா போட வேண்டும். 2 தா வருகின்றது மறக்காமல் போட வேண்டும். சத்தீஸ். 37 37 சைந்தீஸ் சைந்தீஸ். இங்கும் சை போட்டு மேலே புள்ளி வைக்க வேண்டும். சைந்தீஸ். 38 38 அடுத்தீஸ் அடுத்தீஸ். 39 39 उनचालीस उनचालीस. 40 40 चालीस चालीस. 41 41 41 इकतालीस इकतालीस. 42 42 बयालीस बयालीस. 43 43 தைந்தாலீஸ் தைந்தாலீஸ். தை போட்டு மேலே புள்ளி வைக்க வேண்டும். புள்ளி வைப்பதை மறக்கக்கூடாது. 44 44 சவாலீஸ் சவாலீஸ். 45 45 பைந்தாலீஸ் பைந்தாலீஸ். இங்கும் புள்ளி வைக்க மறக்கக்கூடாது. பை போட்டு விட்டு புள்ளி வைக்க மறக்கக்கூடாது. 46 46 छियालीस छियालीस. 47 47 சைந்தாலீஸ் சைந்தாலீஸ். இங்கும் சை போட்டு புள்ளி வைக்க வேண்டும். 48 48 அடுத்தாலீஸ் அடுத்தாலீஸ். 49 49 உன்சாஸ் உன்சாஸ்.
50 50, 50 இப்பொழுது நாம் பின்ன எண்களை பார்க்கலாம். கால் 1/4 குவார்ட்டர் என்பதை ஹிந்தியில் பாவ் பாவ் என்று கூற வேண்டும். நீங்கள் பாவ் பாஜி சாப்பிட்டு இருக்கின்றீர்களா? அதற்கு ஏன் பாவ் பாஜி என்ற பெயர் வந்தது? கால் பிரெட்டை எடுத்து அதற்குள் காய்கறிகளை வதக்கி வைப்பார்கள். பாஜி என்றால் காய்கறிகளை வதக்கி வைப்பதற்கு பாஜி என்பது பெயர். பாவ் என்றால் கால் பிரெட். கால் பிரெட்டில் பாஜியை வைப்பதனால் அதற்கு பாவ் பாஜி என்பது பெயர். பாவ் பாவ் என்றால் கால். 1/4 1 and 1/4 சவா சவா. 2/4 2 and 1/4 சவாதோ சவாதோ. 3/4 3 and 1/4 சவாதீன் சவாதீன். 4/4 4 and 1/4 சவாச்சார் சவாச்சார். இப்படி அடுத்தடுத்த எண்களை 5/4 என்றால் சவா 5, 6/4 என்றால் சவா 6, இப்படி சொல்லிக்கொண்டே போக வேண்டும். சரியா? அடுத்தது அரை 1/2 அல்லது half. ஆதா ஆதா. 1/2 1 and a half டேட் டேட். இந்த 1/2 2/2 என்ற எல்லாம் அடிக்கடி கேட்கப்படும் கேள்வி. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். டேட் முதலில் 3வது டா, பிறகு 4வது டா. டேட் 1/2. 2/2 2 and a half ढाई ढाई. 3/2 3 and a half साढ़े तीन साढ़े तीन. இங்கு டே என்பதற்கு மகாபிரான் டா போட வேண்டும். 4/2 4 and a half साढ़े चार साढ़े चार. அடுத்தடுத்த எண்களை साढ़े पाँच साढ़े छः என்று சொல்லிக்கொண்டே போக வேண்டும். இந்த 1/2 2/2 இரண்டையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? அடுத்தது முக்கால் 3/4 ஆர் 3/4 பவுன் பவுன். பவுன் என்ற சொல் எப்படி வந்தது என்றால் பாவ் ப்ளஸ் உன். பாவ் என்றால் கால், உன் என்றால் குறைவு, பவுன் என்றால் கால் குறைவு. 1க்கு கால் குறைவு, 2க்கு கால் குறைவு என்று சொல்வார்கள் அல்லவா? வெறுமனே பவுன் என்று சொன்னால் முக்கால். சரியா? அடுத்தது 1/4 1 and 3/4 பவுனே தோ பவுனே தோ. 2/4 2 and 3/4 பவுனே தீன் பவுனே தீன். 3/4 3 and 3/4 பவுனே சார். இங்கு ஒன்றை கவனித்தீர்களா? முக்கால் என்று கூறும்பொழுது மட்டும் அடுத்த எண்களை சொல்கின்றோம். 2/4 என்றால் பவுனே தீன் என்று அடுத்த எண்ணை சொல்ல வேண்டும். 3/4 என்றால் பவுனே சார் என்று அடுத்த எண்ணை சொல்ல வேண்டும். சரியா? 4/4 4 and 3/4 பவுனே பாஞ்ச் பவுனே பாஞ்ச். சரியா? இப்பொழுது பின்ன எண்கள் எல்லாம் புரிந்ததா உங்களுக்கு? நண்பர்களே, இதற்கு முந்தைய பதிவில் நாம் பிராத்தமிக் தேர்வில் கேட்கப்படும் முதல் கேள்வியை பற்றி விரிவாக படித்திருந்தோம். இப்பொழுது பிராத்தமிக் தேர்வின் 2வது கேள்வி இது. சரியா? கின்ஹி சார்கோ அக்ஷரோமே லிக்கியே. ஏதாவது நாளை எழுத்தால் எழுது என்று கொடுத்திருப்பார்கள். மொத்தம் 8 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஏதாவது 4ஐ நீங்கள் தேர்வு செய்து எழுத வேண்டும். படித்து கொள்ள வேண்டியது எவ்வளவு? 1 முதல் 50 வரை படித்து கொள்ள வேண்டும். இந்த 50இல் 8 கேள்வி கேட்பார்கள். அந்த 8இல் நீங்கள் 4ற்கு பதில் சொல்ல வேண்டும். அந்த 4ற்கு முழுமையாக 4 மதிப்பெண்களை சுலபமாக பெற்றுவிடலாம். சரியா? இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்ததா? அப்படி என்றால் உங்கள் கமெண்ட்ஸை எழுதவும். உபயோகமாக இருந்தது என்றால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் எழுதவும், ஒரு லைக் கொடுக்கவும். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்வதற்கு தனியாக கட்டணம் எதுவும் இல்லை. சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தினால் போதும்.
சரியா? நன்றி, தன்யவாத்.